கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி சோலித்து மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மனதார நான் வாழ்த்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம பரிசுத்த வேதாகத்திலிருந்து நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம், Proverbs 21:31. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 பார்க்கும்போது, உனக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை இல்லாமல், அற்புதம் இல்லாமல், தோல்வியில் நஷ்டத்தில் பாதிக்கப்பட்டு ஜெயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எதிர்பார்க்குற காரியத்தில் உனக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோ போராடி பார்க்குறேன், எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு பார்க்குறேன், எவ்வளோ முயற்சி எடுத்து பார்க்குறேன், நான் போராடி பார்த்து கூட என் காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு ஜெயத்தை நான் காண முடியல என்று சோர்ந்து போய் உட்காந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, மகன் மகோ, உங்களுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். வேதத்தில் பார்க்கும்போது நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். இப்போ சொன்ன இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தீங்க, எவ்வளோ போராடி பார்த்தீங்க, எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தீங்க, அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியல, நீங்கள் எதிர்பார்க்குற விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒருவேளை அன்பு சகோதரா, நாங்கள் சும்மா இருந்தால், நாங்கள் பிரயாசப்படும் போதே, போராடும் போதே, முயற்சி எடுக்கும் போதே எங்கள் காரியத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இன்னும் நாங்கள் சும்மா இருந்தால் எப்படி காரியம் நினைக்கிறீங்களா? நீங்கள் சும்மா இருக்கும்போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நீங்கள் யுத்தம் செய்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக சத்ரு கிரியைகள்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற சத்ருவுக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் செய்யும்போது கர்த்தர் அமைதியாக இருப்பார். உங்களுக்கு விரோதமாக எழுப்பி செயல்பட்டு கொடுக்குற பொல்லாத மனுஷமாக நீங்கள் போராடும் போது, நீங்கள் பேசும்போது கர்த்தர் அமைதியாக இருப்பார். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எப்போ உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறாரோ, எப்போ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாரோ, உங்களுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகையில எந்த காரியமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிசாசின் போராட்டம் இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக சத்ரு கிரிகள், பொல்லாத மனுஷ கிரிகள் பாதிப்பு எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் நீங்கள் ஜெபத்தில் சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சீக்கிரத்தில் ஜெயம் கர்த்தரால் வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் அமைதி ஆகிடுவார். நீங்கள் யுத்தம் செய்தீங்கன்னா தேவன் அமைதி ஆகிடுவார். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். உங்களுக்கு ஜெயம் சீக்கிரத்தில் கர்த்தரால் வரப்போகிறது. நீங்கள் சாட்சி சொல்லி கர்த்தரை துதிக்க போறீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ உங்களுடைய வார்த்தைப்படி நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உனக்கு ஜெயமோ கர்த்தரால் வர சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் உங்களை விசுவாசித்து ஜெயம் கர்த்தருது, யுத்தம் கர்த்தருது என்று சொல்லி உங்களை நம்புகிறாங்களோ, அத்தனை பார் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் அவங்களுக்காக வழக்காடி நீதி செய்து ஜெயத்தை கொடுத்த ராஜா, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் செய்து அவங்கள சாட்சியாக வைக்க முடியாது. ஜெபிக்கிறேன், இதோ ஒரு ஜெய கிறிஸ்துவின் கரம் அவங்களுக்கு நேரம் அப்போ நீட்டு கொடுக்க சோத்திரம். அவங்களுக்கு விரோதமாக எளிமை கிரேசிக்கிற எல்லா சத்துருக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் அன்றையோட பட்டையும் நிர்மலமாக்கியதுக்காக சோத்திரப்பா. ஜெய கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.